வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பூண்டு மிளகு வச்சு மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்தது, மிளகு ஒரு ஸ்பூன், அரை கிலோ காரப்பொடி மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் வந்து ஆனியனும் தக்காளியும் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ ஆனியனும் தக்காளியும் போட்டு வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனியன் போடலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் தக்காளி வெங்காயம் சேர்க்கணும். ஏன்னா இது பூண்டு மிளகு குழம்புன்றதுனால ரொம்ப சேர்க்கக்கூடாது. மீன் குழம்புன்றதுனால தான் நான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்க்குறேன். கருவாட்டு குழம்புனா தேவையில்லை, வெறும் காய் போட்டு நம்ம அப்படியே பண்ணலாம். இலைகள்லாம் வச்சு அரைச்சி வைப்போம், அதுதான் வந்து செலவு குழம்புன்னு சொல்லுவோம். இது வந்து பூண்டு மிளகு குழம்புன்றது காரப்பொடி மீனில் மட்டும்தான் சேர்க்கணும் நம்ம. இதுவும் சளி பிடிக்கிறவங்க, ஜுரம், உடல் அசதி இவங்களாம் இந்த குழம்பை வந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஆனியன் வதக்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா மேஷாக வதங்கட்டும். இப்போ வந்து அது வதங்கிறதுங்காட்டியும் புளி கரைச்சல் கரைக்கிறோம். நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறோம். அதை வந்து இப்போ கரைச்சி புளி கரைச்சல் எடுத்துக்கணும். 4 பேருக்கு தேவையான அளவுனா ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு போதும் புளி. கொஞ்சம் ஆட்கள் நிறைய இருந்தாங்கன்னா தேவைக்கேற்ப தான் நம்ம எல்லாமே சேர்த்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். புளி கரைச்சி நல்லா புளி வடிகட்டி சுத்தமாக எடுத்துக்கணும். ஏன்னா புளி வந்து நம்ம கொஞ்சம் பழசானது தான் பயன்படுத்தணும். கடைகளில் விற்கிறத விட வீடுகளில் சுத்தம் பண்ணி விற்பாங்க. அது மாதிரி இடத்துல கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. 1 வருஷம் கூட கெடாது, 2 வருஷத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். புளி வீட்டில் இருந்து நம்ம வாங்கிக்கணும் எப்பவுமே. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. தக்காளி வெங்காயம் வதங்கினே இருக்குது. கருவேப்பிலெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. அது இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு காரம் வந்து கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா மிளகு காரம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சமாக, இது சின்ன ஸ்பூனுன்றதுனால கொஞ்சமாக போடுறேன். 4 பேருக்கு தேவையானது. இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்தாச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடுது. இது குழம்பு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லை. இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு நான் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை மாதிரி கலந்துக்கணும். ஏன்னா குழம்பு கூட்டுறதுன்னா இதுதான், உப்பு மிளகாத்தூள் புளி போட்டு கரைச்சி வைக்கிறது தான் குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மீன் குழம்புலாம் கூட்டி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும், ஒன்றை மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரப்பொடி மீனில் மட்டும்தான் பூண்டு மிளகு குழம்பு வைக்கணும். காரப்பொடி மீன் நார்மல் குழம்பு வச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆகையால் தான் நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி செய்யும்பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிற தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நல்ல பாலுக்கெலாம் நல்லாயிருக்கும். குழந்தைகள், தாய்மார்கள்லாம் இதுதான் அதிகமாக வச்சு சாப்பிட்ணும். காரப்பொடி மீனில் வந்து நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே இந்த கூட்டின குழம்ப சேர்த்து விடுறோம். இப்போ வந்து இது வந்து 10 மினிட்ஸ் அப்படி கொதிச்சாவே போதும். கரெக்டாக 20 மினிட்ஸில் இந்த மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம்.
குழம்பு கொதிக்கிறதுங்காட்டியும் குழம்பு கொதிக்க வரும்பொழுது பூண்டு மிளகு அரைச்சி நம்ம ஊற்றணும். அதுக்காக ஒரு தட்கா பேனில் வந்து பூண்டு மிளகே இப்போ வதக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம வதக்கிக்கணும். அது பேன் காஞ்சிடுது. வாங்க, பேன் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கலை நான், ஏன்னா அது வதக்கிறதுக்கு கொஞ்சம். கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கணும் பூண்டையும் மிளகையும். கொஞ்சம் ஆறின பிறகு இதை அரைக்கலாம் நம்ம. அது பூண்டு மிளகு வந்து உரித்து எடுத்து வச்சதை இப்போ எண்ணெய் போட்டு வதக்கியிருக்கிறேன் நான். கொஞ்சம் ஆறின பிறகு இதை அரைக்கலாம். குழம்பு வந்து கொதி வரணும் கொஞ்சம் நேரம். இப்போ தானே தாளிச்சிருக்கோம், ஒரு 5 மினிட் ஆகும் கொதிக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருது. நம்ம வதக்கின பூண்டு மிளகையும் அரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றி 10 மினிட்ஸாக இது கொதிச்சுன்னு இருக்குது. ஒன்றா அரைச்சி சேர்த்த பிறகு நல்லா கொதித்து ஓரளவுக்கு குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இதில் வந்து இந்த காரப்பொடி மீனை சேர்க்க போகிறோம். எப்பொழுதுமே பூண்டு மிளகு குழம்புனா அதுக்கு வந்து காரப்பொடி மீன் தான் சேர்த்துக்கணும். இதுதான் நல்லது எல்லாத்துக்குமே. மற்ற கவலை மீன் அதிலெல்லாம் நீங்கள் போட்டு பூண்டு மிளகு போட்டு வைக்கக்கூடாது. இது மாதிரி தான் செய்யணும். இப்போ வந்து நம்ம இந்த காரப்பொடி மீனை இதில் வந்து சேர்க்குறோம். குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் இப்போ காரப்பொடி மீனை சேர்க்குறேன். கரெக்டாக வந்து 20 மினிட்ஸில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். எப்போவுமே அருமையான மீன் குழம்பு, பூண்டு மிளகு குழம்புன்னு ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போது இந்த வின்டர் சீசனில், மழை ரெய்னி சீசன்லலாம் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது காரப்பொடி மீனுன்றதுனால. எந்த மீனுக்கு எப்படி கொதிக்க விடணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஹார்ட்னஸான மீன்னா ஒரு 5 மினிட் அந்த மாதிரி கொதிக்க விடலாம். இது வந்து சின்ன பொடி மீன் தான், காரப்பொடி மீனுன்றது. அதனால வந்து 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடணும். இப்போது காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு சளி, ஜலதோஷம் எல்லாமே கிளியர் ஆகும். உடம்போட பெயின்லாம் கூட குறைஞ்சிடும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலையே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது மீன் குழம்பு. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே முறையில் நீங்களும் மீன் குழம்பு பண்ணி வீட்டில் சமைச்சி குழந்தைங்களெலாம் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. பாருங்கள், மீன் நல்லா வெந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கே. ஏன்னா ரொம்பவும் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். சரி, உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து கரண்டி போட்டு எடுத்து காமிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பூண்டு மிளகு வச்ச காரப்பொடி மீன் குழம்பு சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடணும். சூடான சாதத்தில் போட்டு பரிமாறும் பொழுது அவ்வளோ சுவையும் மனமையும் அருமையாக இருக்கும் இது குழம்பு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதே முறையில் நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து பயனடையணுன்ட்டு தான் நான் இதை போடுறேன். எல்லோரும் என் சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூப்பா.